நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வெங்காயம் வச்சு பண்ண போகிறோம். வீட்டில் பொதுவாக நம்ம வெங்காயம் வச்சுருப்போம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு 4 வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சிட்டு நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 4 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்காம கூட இந்த ரெசிபி பண்ணலாம். முட்டை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி அப்படியே செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பிளேட்டுன்றதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் ரெசிபி பண்ணும்போதே அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கடைகளில் கிடைக்கிற வெங்காய வடை போலவே இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் ஃபுட் கலர். ஏற்கனவே ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி விட்டு வரும், அதனால் அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த வெங்காய மிக்சர் எடுத்து கையில் வச்சுட்டு ஓவல் ஷேப்க்கு தட்டிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வடை மாதிரி கூட தட்டலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் ஓவல் ஷேப்க்கு தட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 வடைக்கு நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அப்போ உடஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம மாவு பிசையும் போது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஓமம், பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் அப்படியே ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வடை செஞ்சு எடுத்துடலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறுமொறுவான ஆனியன் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.